ஹாய் ஆர்மிஸ், இன்றைக்கி நம்ம சைக்கோட்டே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஹேனா வீட்டில் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டிவியில் இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. ஹேனா வந்து இந்த மாதிரி சொல்கிறா, ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது இல்லடி, பயமாகவே இருக்குது, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு வந்து ஹேனா சொல்கிறா. உங்களுக்கு வந்து அந்த 3 பேர் யாருன்னு தெரில, ஏன்னா அவங்க வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்களா, அதனால் அன்றைக்கி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணவங்க தான் உங்களுக்கு தெரியல. ஸோ ஏதோ கொலை நடந்திருக்குன்னு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் வருது, பார்த்தா டே தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோன்றீங்க. உடனே அவர் கீழே வா அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்து ஆனா கிட்ட சொல்லிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் டே பைக்கில் உட்காந்து இருக்காரு. நீங்கள் வந்தோடனே வண்டியில் ஏறுன்றாரு. நீங்கள் வந்து ஏறல, அவரே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு வண்டியில் ஏற போறியா இல்லையான்றாரு. நீங்கள் உடனே வந்து சாரி கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் இப்போ டைமில் இப்போ நீ வண்டியில் ஏறியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் வந்து வண்டியில் ஏறிடுறீங்க. 2 பேரும் நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு ஒரு ரீச் ஏறுறீங்க. 2 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனோடனே நீங்கள் போய் டேவை பேக் அப் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து விடுன்றாரு. ஆனால் நீங்கள் வீட்டில் அவர் ஹக் பண்ணிட்டு நீங்கள் அழுவுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க. நான் தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ யோசிக்காமலே பேசிட்டேன், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு எதிர்க்க அழாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ அழுதினா, ப்ளீஸ் அழாத அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து உங்கள் மூஞ்சி பார்த்து சொல்ல, அவர் திரும்பி நிற்கிறாருல, நீங்கள் பேக் ஹக் பண்ணியிருக்கீங்களா, அப்படியே தான் சொல்கிறாரு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் விடு அப்படின்னும் சொல்கிறாரு. நீங்கள் வந்து விடல, ரொம்ப டைட் ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், நான் வேணுன்ட்டோ சொல்லலட்டே அப்படின்றீங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கோவத்தில் சொல்கிறவங்க தான் உண்மையாக சொல்லணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் தெரியுது நீ என்ன நினச்சின்னு இருக்கேன் உன் மனசில் அப்படின்ட்டு டே சொல்கிறாரு. இல்லை டே, சத்தியமாக இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இனிமேல் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். உனக்கு என்ன, நான் வந்து யார்கிட்ட பேசக்கூடாது, பாய்ஸ்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளோதானே, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஸோ டேவும் அமைதியாக இருக்கார். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் போகுது, நீங்களும் அப்படியே டேவை திருப்புறீங்க. பார்த்தா டே வந்து அழுகுறாரு, அழுதுகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தோன்னே ஏன்ட்டே அழுகுறேன் அப்படின்னோடனே அவர் உங்களை டைட் டாக் பண்ணிக்கிறாரு. டைட் டாக் பண்ணிட்டு, பயமாக இருக்குடி, எனக்கு பயமாக இருக்குது, என்னையே பிரிச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு விலகிடுவோன்னு பயமாக இருக்குது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி, நீ இல்லாமல் நான் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, யார்கிட்டே நம்மளை பிரிக்க போகிறா, யாருமே பிரிக்க போகிறதில்ல, என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுட்டே, எனக்கு நீ, உனக்கு நான் இருக்கேன், நீ அழாத, ஏன் அழுவுற, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நான் உன்னை விட்டு போகிறேன்னு நீ நினைக்கிறியா, நீ என்னை நம்பலையா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர், இல்லை நான் அப்படி சொல்லலை, இந்த உலகத்தை என்னால் நம்ப முடியாது, இந்த பர்சன்ஸ் அப்படி இவங்களால என்னால் நம்ப முடியல, எங்கே உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குடி, நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாரு. உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டே அழுகுறத. என்னதான் 1 வருஷம் ஆனாலும் அவர் வந்து கோவப்பட்டு தான் பார்த்துருக்கீங்களே தவிர, இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் அழுகுறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அழாதட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் மறுபடியும் கேட்குறாரு, என்னை விட்டு போக மாட்டேன்லன்றாரு. உன்னை விட்டு நான் எங்கிட்டே போவேன், உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் சொல்கிறீங்க. இப்போ இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து அந்த 3 பசங்களோட ஃபோட்டோ கிடச்சிருது. ஸோ இவங்க யார் என்ன அப்படின்ட்டுலாம் விசாரிக்கிறாரு. விசாரித்ததுக்கப்புறமா லாஸ்ட் நைட் இவங்க எங்கே இருக்காங்க, என்ன நடந்தது, அந்த லாஸ்ட் டே, நைட்டுன்ட்டு பாருங்கள், அந்த ஃபுல் டேலையும் என்ன நடந்ததுன்னு பார்க்குறாரு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்து அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்குறாரு. கடைசியாக ஒரு ஃபுட்டேஜும் பார்க்குறாரு. அது வேறு எதுவும் இல்லை, உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்கள்ல, அதை தான் பார்க்குறாரு. ஜின்னுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் இறந்தவங்க எல்லாருமே உங்களை மீட் பண்ணியிருக்காங்க, உங்களை மீட் பண்ணுறவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த பொண்ணு வந்து எல்லாருமே கொலை பண்ணுதோ, இந்த பொண்ணு தான் பார்க்குறவங்க இல்லை இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறவங்களாம் கொலை பண்ணுறாளோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்திலே, சரி இவளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. நல்லவே இல்லை, உங்கள் அதிர்ஷ்டம் டே அப்போதைக்கு இல்லை, அவர் வந்து வெளில போயிருக்காரு. நீங்களும் வந்து அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் சார்ன்றீங்க. இல்லை இந்த மாதிரி உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், உன்னால் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்குறாரு அவர். நீங்களும் வந்து யோசிக்கிறீங்க, ஏன்னா டேக்கு தெரிஞ்சால் அவ்வளோதானே அப்படின்ட்டு.
சரி நீங்கள் யோசிச்சுட்டு சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லுறீங்க. நீங்கள் டேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹேனா வீட்டுக்கு போகிறேன், ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ சமாளித்து நீங்கள் டே கிட்ட சொல்லிடுங்க. டே வெளில தான் இருக்கார், இப்போதைக்கு வீட்டில் இல்லை. அவரும் ஓகே சரி நான் வேணால் வரட்டேன்னு கேட்குறாரு. இல்லை வேணாம் நான் பத்திரமா போய்க்கிறேன்னொன்னே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறீங்க. நீங்களும் வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜின் வந்து கேட்குறாரு, உண்மையாக சொல்லு நீ யார் அப்படின்றாரு. நீங்களும் எனக்கு புரியல சார், நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்றீங்க. அவர் இல்லை இப்போ இறந்த இந்த 3 பசங்க, இந்த 3 பசங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பசங்களோட ஃபோட்டோ காட்டுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெரியல, அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அன்றைக்கி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்க. தெரியும் சார், அன்றைக்கி என்கிட்ட ஒரு மாதிரியாக வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் கேட்குறாரு, எனக்கு சந்தேகமாக இருக்கே வயன், உங்ககிட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களாம் இறந்து போயிடுறாங்க, அது எப்படி? ஒருவேளை நீ தான் கொலை பண்ணுறியா? அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களெல்லாம் கொலை பண்ணுறியா அப்படின்னு வந்து ஜின் சொல்கிறாரு. இல்லை சார் நான் அப்படிலாம் கிடையாது, நான்லாம் ஒன்றும் கொலை பண்ணல, நீங்கள் வந்து தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா எனக்கு வந்து ஏன் அது சரி, இப்போது இறந்து போனதில் யாராவது ஒருத்தங்களாச்சும் உன்னை மீட் பண்ணாமல் இருந்தால் கூட சரி, ஏதாவது வந்து கோஇன்சிடென்ட்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் எல்லாருமே உன்னை மீட் பண்ணியிருக்காங்க, 10வது வரைக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நீ கொலை பண்ணுறியா? சொல்லு, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கத்துறாரு. நீங்கள் வந்து இல்லை சார் நான்லாம் அதெல்லாம் பண்ணல, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, எனக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் தைரியமும் கிடையாது அப்படின்றீங்க. இப்படிலாம் சொல்லவும் நடுவில் வந்து ஜின் வந்து உங்ககிட்ட கத்துறாரு. நீங்கள் வந்து பயந்துடுறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இப்படி திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீ தான் கொலை பண்ண அந்த மாதிரி கேட்டால் யாருக்கு தான் கண்ணு மட்டும் இல்லை எல்லாமே கலங்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழ வருது. ஒன்று ஜின் சொல்கிறாரு, அழுது ஒன்றும் சீன் க்ரியேட் பண்ணாத வயன், நீ இப்போது உண்மையாக சொல்லிட்டு தான் போகிற. அது எப்படி ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த இடத்துல, ஒன்றுமே இல்லை, அது எப்படி? ஏதாவது பிளான், ஒரு வேளை நீ வந்து பிறவிலேருந்து எப்படி தானா அப்படின்ட்டு வந்து ஜின் வந்து கேட்டே இருக்காரு. நீங்கள் வந்து இல்லை சார் அப்படிலாம் கிடையாது, ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கு நிஜமாலே தெரியாது, எப்படி எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த பசங்க இறந்து போனது கூட எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த 3 பசங்களை வேறு யாரும் தான் நான் நினச்சேன், எனக்கு சத்தியமாக தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. உடனே ஜின் வந்து இருக்கட்டும் ஏன் ஒன்றும் எவிடன்ஸ் எனக்கு எதுவுமே மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து அரெஸ்ட் ஆகிடுவ, ஓகேவா? இப்போ நீ போகலாம், ஆனால் நீ இந்த ஊரை விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணாத, நீ அப்படி போனேன்னு வச்சுக்கோ ஏன் நீ தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் ஏன் இந்த ஊரை விட்டு போகணும், நான் ஒன்றும் கொலைலாம் பண்ணல, அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் பயப்படலாம் மாட்டேன், இந்த கொலை பண்ணவங்க தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி அழுதுகிட்டே வருது வந்து அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல. ஸோ அப்படியே நைட் ஆகிடுது. நைட் நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. வியோ வந்துடுறாரு. வந்துட்டு இந்தமாரி கேட்குறாரு, என்ன போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாரு. போயிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆனா வீட்டுக்கு தான் போனேன். சரி 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 டின்னர் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. அதோ இப்போ ரெடியாக முடிய போகுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு குக் பண்ணினே இருக்கீங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரும் கிளம்பிடுறாரு. நீங்களும் வந்து எல்லாமே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்றீங்க 2 பேரும். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டே வந்து சொல்கிறாரு, வயன் நாளைக்கு நான் காலேஜுக்கு வரமாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஏன் வரமாட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்தமாரி சித்தப்பாவுக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்குது, அவரால் அது வந்து பண்ண முடியல, என்னை கூப்பிட்றாரு. ஸோ நான் நாளைக்கு காலையிலே கிளம்பிட்டு நைட்டு வந்துடுவேன் நான் சீக்கிரமாகவே. அதனால் வந்து நாளைக்கு என்னால் வர முடியாது காலேஜுக்கு அப்படின்ட்டு வந்து டே வந்து சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சரி நானும் போகல அப்படின்றீங்க. ஒன்றே டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ காலேஜுக்கு போ, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. நீங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு போய் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. மார்னிங்கும் வந்துடுது. மார்னிங் ஆனோடனே நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, அங்கே டே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பார், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பார். நீங்களும் சரி காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்புறம் காலேஜுக்கு போய் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னா டே வந்து இல்லை அதனால எல்லாருக்கூடயும் பேசுகிறீங்க. எல்லாருமே அப்பா இப்போ தான்டா நான் பழைய வயனை பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான்ப்பா, நாளைக்கு பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லின்னு இருக்கீங்க.
ஸோ அப்படியே வந்து லன்ச் பீரியட்லாம் ஆகுது. நீங்கள் லன்ச் பீரியடில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹேனா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவா தான். ஆனால் இப்போது ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பா. நீங்கள் தனியாக தான் உட்காந்து இருக்கீங்க இப்போதைக்கு. ஸோ நீங்கள் இப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் கேங் வருது. ஒரு கேர்ள் கேங் வராங்க. வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, உங்கள் சாப்பாடுலேயே அப்படியே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நீ டக்குன்னு வந்து பார்க்குறீங்க. பார்த்தோன்னே என்ன டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டினா நீ பெரிய ஆளா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து எப்படி நீ அவனை கரெக்ட் பண்ண? ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் வச்சுருக்கே இல்லை ஏதாவது மாய மந்திரம் பண்ணியா? யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் கண்டுக்காதான் நீ சொல்லி எப்படி உன்கிட்ட மயங்கினா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரியாக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்களோட பேச்சு, அதுவும் அவங்களோட ஆட்டிடியூட், அதெல்லாம் எதுவுமே பிடிக்கல உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலாம், அமைதியாக தான் இருக்கீங்க. ஆனால் வந்து உங்கள் பார்வையிலேயே எரிச்சிருவீங்க போல், அந்த மாதிரி முறைக்கிறீங்க நீங்கள் அவங்கள. நீங்கள் இப்படி முறைக்கிறதுனால அந்த பொண்ணுங்க பாத்தியா இப்படி முறைக்கிறான்ட்டு அவ்வளோ திமிராடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு விடுங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா நானும் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காமாக தான், அதாவது என்ன தான் மறைச்சி பார்த்தாலும் நார்மலாக தான் பேசுகிறீங்க. உடனே அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி இப்படி ஆட்டின உடனே ஹேனா வரா. ஹேனா வந்து ஹலோ என்ன பண்ணுறீங்க, என்ன இப்படி டீசெண்டாக எல்லாமே பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கத்துறா. இவளை தூக்கி ஓரம் போடுங்க நீன்னு சொல்லிட்டு 2-3 பொண்ணுங்களும் ஹேனா வந்து தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, உங்களை அந்த தண்ணி ஊற்றின அந்த சாப்பாடில் எடுத்து உங்கள் மண்டை மேலே ஊற்றுறதும் அப்படியே உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கோவம் வருதாலும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் தான் யோசிக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து டேவும் இல்லைனால ஹேனா என்ன பண்ணுறா, போய் ஜிமினை கூட்டின்னு வரா. ஜிமினும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து திட்டுறாரு. ஸோ என்ன நீனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு அந்த கேர்ள்ஸ் வந்து ஜிமினியே வந்து கத்துறாங்க. ஆனால் ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ திட்டி வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் வந்து சரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டவாளடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து அமைதியாகவே இருக்கீங்க. ஜிமின் வந்து கேட்குறாரு, நீ ஏன் அமைதியாக இருக்க, நீ எதுவுமே எதிர்த்து பேச மாட்டியா, நீ நல்லா தானே பேசுவ, நீ நல்லா தானே சண்டை போடுவ, எதுக்கு நீ அமைதியாக இருக்க அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு என்னன்னு தெரியல, அன்றைக்கி நான் அரைஞ்சால அன்னிலேருந்து எனக்கு வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு தோணல, ஏன்னா நான் ஏதாவது பண்ணுறதுனால தான் அவங்க இறந்து போகிறாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு வந்து ஒன்றும் புரியல, நான் என்ன சொல்கிறேன் இவனா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி அப்படி பாட்டு போயினே இருக்கீங்க. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணணும், ஹேர்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி அந்த டேவோ அப்படியே முடியுது, நைட் ஆகிடுது. நைட் நீங்கள் வீட்டில் வந்து டேக்கு வெயிட் பண்ணுறீங்க, அவருக்கோ கால் பண்ணுறீங்க, ஆனால் அவர் அட்டன் பண்ணல. சரி லேட்டாகவும் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுந்துச்சு பார்க்குறீங்க, மார்னிங்கும் டே வரல, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்களும் போய் திறக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, டே தான். டே உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே டயர்டாக அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. நீங்கள் கேட்குறீங்க, ஏன் நேற்று நைட்டே வரதுன்னு சொன்னேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு டே சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் வர முடியல. ஸோ நீங்களும் வந்து நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒன்று டேவோ சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குளிக்க போயிடுறாரு. அவர் பாத்ரூமில் இருக்கும்போது அவரோட ஷர்ட்டை கட்டிட்டு அவர் போடுறாரு. பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம், ஒரே ரத்தமாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே குளிச்சிட்டோம், அப்புறமா அந்த பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிடுறாரு. ஏன்னா ரத்தமாக இருந்தால் என்னாச்சு அப்படின்ட்டு வந்து அவள் ஏதாவது கேட்பா, நீங்கள் ஏதாவது கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமையும் ஓரளவுக்கு இல்லை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்து போகுது அந்த டே. சரி நம்ம டின்னருக்கு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. போய்கிட்டே இருக்கும்போது பார்க்குறீங்க ஒரு கும்பலாக இருக்குது அந்த இடத்துலையே. நிறைய போலீஸும் அப்புறமா வந்து நிறைய மீடியாஸ்லாம் இருக்காங்க. பார்த்தா மறுபடியும் ஏதோ கொலை நடந்திருக்கு. நீங்கள் வந்து டே கிட்ட சொல்கிறீங்க, யார் தான் இந்த கொலை பண்ணுறாங்களே தெரில டே, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஒரு மனுஷன் உயிரை எடுக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க. அங்கே ஜின் இருக்கார். ஜின் வந்து உங்களை பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஜின்னை வந்து கவனிக்கல. அதனால் ஜின் என்ன பண்ணுறாரு, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸோ டே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களும் வந்து போய் சாப்பிட்றீங்க. ஜின் வந்து உங்களுக்கு பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்கன்னு கேட்டுன்னு தான் இருக்காரு. நீங்கள் வந்து அவ்வளோ இதெல்லாம் பேசலை. சாதாரணமாக 2 கப்பிள்ஸ் எப்படி பேசுவாங்க ரொமான்டிக்காக, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜின்னும் வந்து நினைக்கிறாரு இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்து இருக்காரு. உங்களுக்கு இன்னும் இருக்குன்னு தெரியல, உங்கள் பின்னாடி வந்து ஜின்னு உட்காந்து இருக்காருன்ட்டு.
ஸோ நீங்கள் வந்து பில் கட்ட போகிறீங்க. பில் கட்டினோடனே டேவும் நீங்களும் தான் இருக்கீங்க அங்கே பில் கட்டுற இடத்துல. ஸோ ஜின் வந்து உங்ககிட்ட வந்து டக்குன்னு பேசுகிறாரு, என்ன மையன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு பேசுகிறாரு. நீங்களும் வந்து பார்த்துட்டு ஏதோ பதில் சொல்ல அப்படியே பார்த்துன்னு தான் இருக்கீங்க. உன்னை தானே கேட்குறேன் எப்படி இருக்க அப்படின்ட்டுலாம் வந்து ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி கேட்குறாரு. எப்பயோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ இவர் எதுக்கு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, இதை பார்த்து தப்பாக நினைக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல அமைதியாக தான் இருக்கீங்க. உடனே ஜின் வந்து என்ன எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்றாரு. உடனே யார் இது அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இவர் ஜின் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.